அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, அடுத்த வருடம் அதாவது 2026 சரிங்களா, வரப்போகிற குரூப் 4 மற்றும் குரூப் 2A என்னென்ன எக்ஸாம் வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ இப்போ இருந்தே நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம இனிமேல் நம்மளுடைய இதில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதாவது டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக சரியா கேட்கக்கூடிய ஜிகே சரிங்களா, தமிழும் போடுவோம், ஜிகேவும் போட போகிறோம். கண்டினியூஸாக 2 days ஒன்ஸோ 3 days ஒன்ஸோ ரெகுலராகவோ ஷார்ட்ஸாகவோ வீடியோவாக வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருந்தமா இதெல்லாம் படிக்காமல் போகக்கூடாதுன்னு இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இதை நான் கட் பண்ணி ரெகுலராக உங்களுக்கு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ கிளாஸ் நம்மளோட யூடியூப்பில் ரெகுலராக வரும். ஒரு சில நாள் கேப் ரொம்ப விட்டாச்சு, இனிமேல் நமக்கு ரெகுலராக வரும் சரிங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தாங்க இது. நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே டிஎன்பிஎஸ்சியில் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் அல்லது ஐஎன்சி கான்ஃபரன்ஸ்லாம் சொல்லுவோம்ல, இது கேள்விகள் கேட்பாங்க. அப்படி இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு கேள்விகள் கேட்கணும் அவங்க நினச்சாங்க அப்படின்னா இதுலேருந்து தான் கேட்பாங்க சரிங்களா. பார்க்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, லைக் பண்ணாங்க, லைக் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. முதல் இந்திய பெண் தலைவர், அதாவது இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் பெண் தலைவர் வேற, முதல் இந்திய பெண் தலைவர் வேற. இப்போ முதல் இந்திய பெண் தலைவர் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்திய பெண் தலைவர் நான் சொல்லிக்கிறேன். இந்திய பெண் தலைவர் அப்படின்னா யாருன்னா இந்திய பெண்மணி யாரு? சரோஜினி நாயுடு சரிங்களா. சரோஜினி நாயுடு இந்திய பெண் தலைவர் சரோஜினி நாயுடு. இவங்க எப்பங்க இருந்தாங்க? அதாவது 1925 ஆண்டு எங்கே நடந்துச்சு? 1925 கான்பூரில் நடந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவங்க தான் யாருன்னா சரோஜினி நாயுடு சரிங்களா. சரோஜினி நாயுடு. இவங்களை பற்றி வேறு எதாவது தெரியணும்னா கவிக்குயில் என அழைக்கப்பட்டவங்க சரோஜினி நாயுடு சரிங்களா, ஏன் வச்சுக்கோங்க. சரி, முதல் பெண் தலைவர் இது எல்லாமே ஐஎன்சி தாங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட் சரிங்களா. 1917 கல்கத்தாவில் நடைபெற்ற மாநாடு எந்த ஆண்டு? 1917 நடந்துச்சு. அப்போ தலைமை தாங்கவங்க அன்னி பெசன்ட். அதாவது இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர்னு கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட். முதல் இந்திய பெண் தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சரோஜினி நாயுடு போடுறோம் சரிங்களா. அன்னி பெசன்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1916 ஆண்டு தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அயர்லாந்து பெண்மணி அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லுவாங்க. காமன்வெல், நியூ இந்தியா போன்ற இதழ்களில் ஆசிரியராக இருந்திருப்பாங்க. இந்தியா எப்படி துயரிட்டுறது, இந்தியா ஒரு தேசம், இந்த மாதிரி இதழ்களும் இந்த மாதிரி நூல்கள் அவங்க எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து முதல் ஆங்கிலேய தலைவர்னு கேட்பாங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் ஆங்கில தலைவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜார்ஜ் யூல். அதாவது இவர் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு ஆங்கிலேயர் சரிங்களா, தலைமை தாங்கியவர். பேர் என்னது? ஜார்ஜ் யூல். எந்த ஆண்டு அப்படின்னா 1888 ஆண்டு அலகாபாத்தில் நடந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர். அலகாபாத்தில் நடந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் ஜார்ஜ் யூல். 1788 ஜார்ஜ் யூல். இது எல்லாமே ரொம்ப முக்கியங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து முதல் இஸ்லாமிய தலைவர் யாருன்னு கேட்பாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் முதல் இஸ்லாமிய தலைவர் யாருங்கன்னா பக்ருதீன் தியாப்ஜி சரிங்களா. பக்ருதீன் தியாப்ஜி. எந்த ஆண்டு? சென்னையில் நடைபெற்றுச்சு. 1887 ஆண்டு. 1887 ஆண்டு சென்னையில் நடைபெற்ற மாநாட்டுக்கு பக்ருதீன் தியாப்ஜி என சொல்லப்படுகின்ற இஸ்லாமிய தலைவர், முதல் இஸ்லாமிய தலைவராக இவர் இருந்திருப்பார். இதை பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமானது. எங்கே நடந்தது? சென்னையில் 1000 விளக்கு என அழைக்கப்படும் மக்கீஸ் கார்டன் என்னும் பகுதியில் நடந்துச்சு சரிங்களா. இதில் கிட்டத்தட்ட 607 பேர் கலந்துக்குருவாங்க. அதில் 362 பேர் நம்ம சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் இங்கே கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அடுத்து இந்த பக்ருதீன் தியாப்ஜி போதும். அடுத்து காந்தி. நம்ம காந்தி தத்தா எப்போ இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு தலைமை தாங்க ஆரம்பித்தார்னு பார்த்தோம்னா 1919, அதாவது 1919 தான் இவர் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுக்கே தலைமை தாங்கவே ஸ்டார்ட் பண்ணுவார் சரிங்களா. 1919 தான் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுக்கே தலைமை தாங்க ஸ்டார்ட் பண்ணுவார் சரிங்களா. அப்போ இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1948 வரைக்குமே இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு தலைமை தாங்கியிருப்பார். ஆனால் அவர் தலைவராக இருந்த ஒரே மாநாடு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பெல்ஹாம் மாநாடு. எப்போனா 1924 பெல்ஹாம் அங்கே நடந்த மாநாடு தான் காந்தி தான் தலைமை தாங்கியிருப்பாங்க. அடுத்து எந்த மாநாட்டில் முதலாக வந்தே மாதர பாடல், அதாவது வந்தே மாதர பாடல் என்பது நம்முடைய தேசிய பாடல் சரிங்களா. நம்ம தேசிய பாடல் வந்தே மாதரம் முண்டக உபநிடத்தில் எழுதப்பட்டது அப்படிலாம் சொல்லுவாங்களா. தேவநாகரி வடிவில் எழுதப்பட்டது, முண்டக உபநிடத்தில் எழுதப்பட்டது, பக்கிம் சுந்தர சட்டர்ஜியால் எழுதப்பட்டது, வங்காள மொழியில் எழுதப்பட்டது. இத்தனை பாயிண்ட் இருக்குங்க இதுக்கு சரிங்களா. அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்தே மாதரம் நம்ம 1896 கல்கத்தாவில் நடைபெற்ற மாநாடு. 1896 கல்கத்தாவில் நடைபெற்ற மாநாட்டில் தான் முதலாக வந்தே மாதர பாடல் பாடப்பட்டது. அதுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரஹிமத்துல்லா எம் சயானி. அவர் தான் அதுக்கு தலைமை தாங்கியிருப்பார் சரிங்களா. ஸோ
இந்த மாநாட்டில் அந்த வந்தே மாதர பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுடைய ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து பாடியிருப்பார். சரிங்களா? அடுத்து எந்த மாநாட்டில் முதலாக தேசிய கீதம் நம்மளுடைய தேசிய கீதம் வந்து எப்போ பாடினாங்கன்னா 1911 கல்கத்தாவில் நடைபெற்ற மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க. இதை பற்றி ஸ்பெஷலாக பார்த்தோன்னா இந்த 1911 கல்கத்தாவில் நடைபெற்ற மாநாட்டிலையும் தேசிய கீதத்தை பாடியவர் இவர் தான் யார்? ரவீந்திரநாத் தாகூர் தான். அந்த பாடலை மைக்கில் பாடினவங்க ரெண்டுலுமே. சரிங்களா? அதை எழுதியவர்கள் வந்தே மாதர பாடலை எழுதியவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, தேசிய கீதத்தை எழுதிய ஜனகணமன எழுதியவரும் யார்? ரவீந்திரநாத் தாகூர் தான். அதை பாடியவன் பார்த்தோம்னா இது ரெண்டுக்குமே வந்து ரவீந்திரநாத் தாகூர் தான் பாடியிருப்பார். இதற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு பார்த்தோன்னா பிசன் நாராயணன் தார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து முதல் மாநாடு இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் மாநாடு எப்படின்னு கேட்பாங்க. நல்ல கொஸ்டின். 1885 டிசம்பர் 28 சரிங்களா? 1885 டிசம்பர் 28 பம்பாயில் வந்து நடந்துச்சு. இதுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு பார்த்தோம்னா உமே சந்திர பானர்ஜி. மொத்தம் கலந்து கொண்ட 72 பிரதிநிதிகளில் 72 பிரதிநிதிகளில் 22 பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க என்பது இதோட முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆகும். இரண்டாவது மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு? முதல் 3 ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? இரண்டாவது மாநாடு எங்கே நடைபெற்றுச்சுன்னு பார்த்தோம்னா 1886 கல்கத்தா நடைபெற்றுச்சு. தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் நடைபெற்றுச்சு. இதில் மெயின் பாயிண்ட் என்னன்னா இந்த தாதாபாய் நவ்ரோஜி 3 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்குவாருங்க. எங்கெங்கன்னு பார்த்தோம்னா 1886, 1889, 1906 இந்த 3 ஆண்டுகளில் வந்து தாதாபாய் நவ்ரோஜி வந்து காங்கிரஸ்க்கு தலைமை தாங்குவார். இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவின் குரல் வாய்ஸ் ஆஃப் இந்தியா, ராஜ்கோப்தார் போன்ற இதழின் ஆசிரியராக இருந்திருப்பார். அதாவது இவர் வந்து ஒரிசா பஞ்சத்தை பார்த்ததுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வறுமையை பற்றி முழுவதுமாக ஆராய ஆரம்பிச்சிருப்பார். இந்தியாவில் செல்வ சுண்டல் கோட்பாட்டை பற்றி குறிப்பிட்டிருப்பார். இதை பற்றி நிறையா பாயிண்ட் வரும். அப்புறம் 1865 இந்திய சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பார். 66 கிழக்கிந்திய அமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பார். இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து வல்லபாய் படேல் எந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கினார்? இதை ஏன் சார் வச்சுக்கிங்க கேட்டீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்தேன். 1931 கராச்சியில் நடைபெற்ற மாநாட்டுக்கு வல்லபாய் படேல் வந்து தலைமை தாங்கினார். வல்லபாய் படேலை பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்தியாவின் ஒற்றுமை மனிதர். இவருடைய சிலை வந்து குஜராத்தில் இருக்குது. அது ஒற்றுமை சிலை அழைக்கப்படுகிறது. 597 அடிகளை கொண்டதுன்னு சொல்லுவாங்க. அக்டோபர் 31 இவர் நினைவை போற்றும் விதமாக ஒற்றுமை தினம் வந்து நம்ம கொண்டாடப்படுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூரண சுயராஜ்யம் லாகூர் செக்ஷன், அதாவது லாகூரில் வந்து 1929 டிசம்பர் மாதம் நடக்கக்கூடிய மாநாட்டுக்கு வந்து நேரு வந்து தலைமை தாங்குவார். அது வந்து முழு சுதந்திரமே தனது இலக்குன்னு அறிவிப்பாங்கள்ல. லாகூர் பூரண சுவராஜ்யம் ரொம்ப முக்கியமானது. கடைசியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நடைபெறாத ஆண்டுகள் பார்த்தோம்னா 1930 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெறாது. 1935 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெறாது. 41-45 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெறான்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. இதுவரையும் பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் கமெண்ட்டை கீழே கொடுங்க. தேங்க்யூ.